இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் இடையே ஏற்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் கிடைக்கும் பலன்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவுக்கும் 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு மகத்தான ஒப்பந்தம் என்று குறிப்பிடும் வகையில் அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் இரு தரப்புக்கும் பல்வேறு நலன்களை அளிக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் வருமாறு: 1. ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மெஷினரி, எலக்ட்ரிக்கல் பொருட்கள், ரசாயனங்கள், மருந்து பொருட்கள் ஆகியவற்றின் மீதான வரி ரத்து செய்யப்படுகிறது. 2. ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 90% பொருட்களின் மீதான வரி விதிப்பு ரத்து செய்யப்படுகிறது. 3. அடுத்த 7 ஆண்டுகளில் 93% பொருட்களின் மீதான வரி விதிப்பு 0 என்ற நிலையை எட்டிவிடும். 4. இரு தரப்புக்கும் இடையிலான 99.5% வர்த்தகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் கிடைக்கும். 5. இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஆட்டோமொபைல் மற்றும் வேளாண் பொருட்கள் மீதான வரி விதிப்பு முற்றிலுமாக நீக்கப்படவில்லை. 6. இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வரி விதிப்பு 0 ஆக்கப்பட்ட துறைகள் வருமாறு: கடல்சார் பொருட்கள், தற்போதைய வரி 26%; ரசாயனங்கள், தற்போதைய வரி 12.8%; பிளாஸ்டிக்ஸ், ரிப்பர், தற்போதைய வரி 6.5%; தோல், காலணிகள், தற்போதைய வரி 17%; ஜவுளி, தற்போதைய வரி 12%; ஆயத்த ஆடை, தற்போதைய வரி 4%; பேஸ் மெட்டல், தற்போதைய வரி 10%; ஆபரணங்கள், தற்போதைய வரி 4%. 7. இந்த ஒப்பந்தம் மூலம் ஐரோப்பிய நாடுகளின் சராசரி வரி விதிப்பு வகிதம் 3.8%இலிருந்து 0.1%ஆக குறைந்துள்ளது. 8. ஐரோப்பிய ஒயின், பீர், ஆலிவ் ஆயில், பதப்படுத்தப்பட்ட உணவு, சில பழங்கள் மீதான வரி இந்தியாவில் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. 9. பிரீமியம் ஒயின் மீதான இந்திய வரி விதிப்பு 150%இலிருந்து 20%ஆக படிப்படியாக குறைக்கப்படும். 10. ஐரோப்பிய தயாரிப்பு கார்கள் விலை $17,800 குறைவு என்றால் இந்த ஒப்பந்த விதிமுறைகள் பொருந்தாது. 11. அதற்கு மேல் விலை கொண்ட கார்கள் என்றால் 3 பிரிவாக பிரிக்கப்படும். ஒவ்வொரு பிரிவுக்கும் கோட்டா மற்றும் தனித்தனி வரி விதிப்பு இருக்கும். பெரும்பாலான கார்களுக்கு 30 முதல் 35% வரி விதிப்பு இருக்கும். அதாவது BMW, Volkswagen, Mercedes, Renault ஆகிய ஐரோப்பிய இறக்குமதி கார்களின் மீதான வரி கணிசமாக குறையும்.